வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் காலிவுட் இண்டஸ்ட்ரியில் 2 டாப் ஆக்டர்ஸாக கருதக்கூடிய விஜய், அஜித் இவங்களுடைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம எல்லாராலையும் கவனிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சினி ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது நம்ம சொசைட்டியில் இன்னும் ஹெவியாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டார்ஸ் இவங்களில் ஒருத்தருடைய ஃபேன் இந்த மூவி செலிப்ரேஷன் பண்ணும்போது ட்ரக்கில் இருந்து கீழே விழுந்து அவர் இறந்துட்டார். இதை தொடர்ந்து இந்த சினி ஹீரோ வர்ஷிப் பற்றி டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் எல்லாம் ஹெவியாக போகுது இப்போது மீடியாவில். யார் மேலே தப்பு? இந்த தங்களை ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க மேலே தப்பா, அல்லது இந்த ஹீரோஸ் மேலே தப்பா? ஒருவேளை இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணுமா, அல்லது வேண்டுமென்று இவங்க கள்ள மௌனம் சாதிக்கிறாங்களா, சைலண்ட்டாக அப்ரூவ் பண்ணுறாங்களா தங்களுடைய குரோத்துக்காக? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போது மக்கள் எழுப்புறாங்க. இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தளபதி தலை என்கிட்ட தளபதி தலை இந்தியாவுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஆர்மி சீஃபை சொல்லலாம், சீஃப் எக்கனாமிக் அட்வைசரை சொல்லலாம், செக்யூரிட்டி அட்வைசரை சொல்லலாம், பிரைம் மினிஸ்டரை சொல்லலாம், சிஎம்ஐ சொல்லலாம், டிஜிபியை சொல்லலாம், ஏதாவது ஒரு முக்கியமான சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டை சொல்லலாம். இவங்க தான் தளபதி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இந்த மாதிரி பெயர்களை நாம் சினிமா ஸ்டார்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது சரியா? ஒரு மனிதன் என்டர்டெயின்மெண்ட் அதிலேயே மூழ்கி இருக்கணுமா? ஒரு மனிதனுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவையா? என்டர்டெயின்மெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் தேவை. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. ஒரு மனிதனுடைய சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கணும். அது இருந்தால் தான் அவன் கம்ப்ளீட் மேன். அப்படி இல்லைனா அவன் கம்ப்ளீட் மேன் கிடையாது. இந்த இட் அப்படின்றது என்னென்னா ப்ளஷர், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. அப்போ இங்கே என்டர்டெயின்மெண்ட் வந்துடுது. அப்போ இட் அப்படின்றத சாட்டிஸ்ஃபை ஒருத்தன் பண்ணணும். லெஷர், அது இல்லாமல் செக்ஷுவல் ப்ளஷர், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும், லீகலாக இருக்கணும், அந்த வரம்பை மீறி போகக்கூடாது. அந்த அடிப்படையில் சினிமா பார்க்கலாமா? என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை. நானுமே சினிமா பார்ப்பேன். அஜித், விஜய் இந்த 2 பேருடைய மூவிஸை நானுமே நிறையா வாட்ச் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நல்ல நடிகர்கள் தான். ஆனால் அந்த பிரச்சனை எங்கே வருது? இந்த ஹீரோ வர்ஷிப்ன்றது வரும்போது தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, ஏன் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறாங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் தமிழ்நாட்டில் தான் அது மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், இங்கே தான் அந்த ஹீரோ வர்ஷிப்ன்றது ரொம்ப மோசமாக இருக்குது, மட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய முறை நார்த் இந்தியாவில் கவனிச்சிருக்கேன். நான் சொல்கிறது ஒரு 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் முதல் முறையாக நார்த் இந்தியா விசிட் பண்ணும்போது ஆட்டோ ரிக்ஷாஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆட்டோ ரிக்ஷாஸ் அந்த ஓனர்ஸ் அல்லது டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிக்ஷா உள்ளே ஏறி உட்காந்திங்கன்னா, உதாரணத்துக்கு டெல்லியில் 2 பக்கமாக சினி ஆக்டர்ஸ்னுடைய ஃபோட்டோ இருக்கும், பெருசாக இருக்கும். சல்மான் கான், ஷாருக் கான், ஷில்பா ஷெட்டி, ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்கும். ஒரு வகையில் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஃபீமேல் ஆக்டர்ஸையும் அவங்க மதிப்பாங்க, அவங்களுடைய ஃபோட்டோவும் உள்ளே இருக்கும். ஆனால் ஃபோட்டோவோடு அவங்க நிறுத்திப்பாங்க. அவங்கள அரசியலுக்கு வா, சிஎம் ஆகு, பிரைம் மினிஸ்டர் ஆகுலாம் அவங்க சொல்கிறதில்ல. சரி, இங்கே ஏன் இந்த அளவுக்கு ஹீரோ வர்ஷிப் இருக்குது? ஜென்ரலாக மக்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய கிரீவன்ஸ் இருக்கும், அந்த உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க நகருவாங்க. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு சேராது. சொசைட்டியில் நிறைய பிரச்சனை இருக்கும், எதிர்த்து பேசணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால பேச முடியாது. அப்போது தங்களுடைய அந்த விருப்பம், ஆதங்கம், கோபம் இதெல்லாம் யார் பிரதிபலிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் ஸ்க்ரீனில் ஹீரோ இதை பிரதிபலிப்பார். அப்போது இவங்க ஹீரோ எப்படி பார்ப்பாங்கன்னா, தங்களுடைய ஒரு சேவியர், சூப்பர் ஹீரோ, நான் சொல்லணும்னு நினைக்கிறத, நான் செய்யணும்னு நினைக்கிறத அவர் பண்ணுறாரு, அந்த மனுஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு லார்ஜர் தேன் லைஃப் இமேஜில் அவங்கள பார்ப்பாங்க. ஸோ இதை நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரொம்ப வருஷமாக நம்மளால் கவனிக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்லேருந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்னொரு அலிகேஷன் நிறைய பேர் வைப்பாங்க, நம்முடைய மாநிலத்தில் சினிமாக்காரங்களை தான் சிஎம் ஆக்குறீங்க, அரசியல்வாதிகளாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். சினிமாவிலேருந்து வந்துட்டதுனால மட்டும் மக்கள் அவங்கள எக்ஸிக்யூட்டிவாக ஏற்றுக்கல. நீங்கள் ஒத்து பாருங்கள், எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா இவங்கள மாதிரி இந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல் டைமாக அவங்க பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டியை மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூஸ், பீப்புள் வெல்ஃபேர், இதுக்காக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, டெலிவர் பண்ணியிருக்காங்க, அவுட்கம் ஓரியன்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த பெர்ஃபார்மன்ஸை மதித்து தான் மக்கள் இவங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஷைன் ஆகாமல் மறைஞ்சு போயும் இருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியிலேருந்து நம்ம பார்க்கணும், மக்களை ஒட்டுமொத்தமாக முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறதும் சரியாக இருக்காது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா உழைப்பு போடுறவங்க தான். அவங்களுடைய டிக்னிட்டி ஆஃப் லேபரையும் நம்ம மதிக்கணும். டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்டண்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய உடல் உழைப்பும் அதிகம், வெக்கப்படாமல் அந்த வழியை பேர் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், இது எல்லாமும் இந்த சினி இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை யங்ஸ்டர்ஸ் லேர்ன் பண்ணுறதில்ல. ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் எப்படி டிசிப்ளின்டாக இருக்கார், எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு, எந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருக்கார், அதை லேர்ன் பண்ண மாட்டாங்க. இப்போ அஜித், விஜய் இவங்க 2 பேரும் எடுத்துங்களேன், 30 வருஷமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் லேர்ன் பண்ணலாம், டிசிப்ளின் லேர்ன் பண்ணலாம். ஆனால் அதை லேர்ன் பண்ணுறதில்ல. இவங்க ஹீரோ வர்ஷிப் மட்டும் பண்ணுறாங்க. இதுதான் தப்பு. சரி, இப்போ தவறு யார் மேலே இருக்குது? இந்த சோ கால்டு ஃபேன்ஸ்னு சொல்கிறாங்களே, தாங்களே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மேலே தப்பா இல்லை ஆக்டர்ஸ் மேலே தப்பா? இதை நம்ம பார்ப்போம். சினிமா ஹால் விசிட் பண்ணுறாங்க, சினிமாவை என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறார் ஹீரோ, நம்ம பே பண்ணிட்டோம், கிளாப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் கூச்சலை போட்டுட்டு அதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஃப்ரென்சி இதை உருவாக்குறது, ஒரு கிரேசினஸை உருவாக்குறது, இது சரியா அப்படின்றத இந்த ஃபேன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாவே தான் யோசிக்கணும். ஒரு மனிதனுக்கு இந்த பர்சனாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். அந்த பர்சனாலிட்டியில் நான் சொன்னது போல் ஈகோ, சூப்பர் ஈகோ 3மே இருக்குது, இட்டுமே இருக்குது. ஆனால் நாம் நம்மளையே தரம் தாழ்ந்துட்டு போகிறது சரியா அப்படின்றத நாம் யோசிக்கணும். நாமளுமே ஒரு ஹீரோ தான், நம்ம எல்லாருமே ஹீரோ, எல்லாருக்கும் இங்கே சம உரிமை இருக்குது. நீங்களே ஒரு ஹீரோ தான். நீங்கள் எதுக்கு ஒருத்தரை ஆர்டிஃபிஷியலாக ஹீரோவாக ஏற்றுக்கணும்? சினிமாவில் வர்றவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ, அவர் தான். சினிமாவில் ஒரு ஸ்பையாக வருவார், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ வருவார், ஒரு ஏரோப்ளேனே டிரைவ் பண்ணுவார். அது சினிமா, அதோட விட்டுருணும். நாளைக்கு நீங்கள் ஒரு ஏரோப்ளேனில் ஏறி உட்காடுறீங்க, உண்மையான பைலட்டை இறக்கிட்டு அந்த சினிமா ஹீரோ அழைச்சிட்டு வந்து அந்த ஏரோப்ளேன் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் உட்காருவீங்களா பிளேனில்? இல்லை. சினிமாவில் ஹீரோ டாக்டராக வராரு, சர்ஜரியாக பண்ணி தள்ளுறாரு. நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உண்மையான டாக்டரை ஓரம் கட்டிட்டு அந்த சினிமா நடிகரை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வச்சா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லை. இதுதான் சினிமா, இதை அக்செப்ட் பண்ணணும். அதை தாண்டி நமக்கு அந்த ப்ளஷர் தேவையா? அந்த சினிமாவை இன்னும் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு கிளாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். இதோடு இது நின்றுட்டா சரியாக இருக்கும். பாலை நிறைய பேர் ஊற்றுறாங்க. இந்தியா ஏழை நாடு, ஃபுட் செக்யூரிட்டி இந்தியாவில் இல்லை. அந்த பாலை வாங்கி அந்த கட் அவுட்டில் நிறைய பேர் ஊற்றுறாங்க. தேட்டர் முன்னாடி அந்த கூச்சல் போகிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. நான் நிறைய முறை கவனிச்சிருக்கேன். ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிற்கும். ஆஃபீஸ் போகிற மக்கள் அவங்க வந்து பாதிப்படைவாங்க. ஆனால் சில பேர் இதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இதுனா வருஷம் ஒரு வாட்டி, வருஷம் 2 வாட்டி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது வருஷம் ஒரு வாட்டியாக இருக்கலாம். ஆம்புலன்ஸில் ஒருத்தர் ஸ்டக் ஆகி உயிர் இருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையே போகுது. இதெல்லாம் நம்ம எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விசிட் பண்ணுறாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இல்லீகலாக ஃபேர்ஸ் அவங்க வந்து செலுத்துகிறாங்க. 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபாலாம் செலுத்தி வாட்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் நானே பார்த்துருக்கேன், ஒரே நாளில் 2-3 ஷோ அவங்க போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப அப்நார்மல். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழைகளாக இருப்பாங்க, வீட்டில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அல்டிமேட்டாக அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகும். ஒரு மாதம் அந்த வருமானத்தை அப்படியே கொண்டு போய் இவர் வந்து சினிமாக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதை மக்கள் தான் யோசிக்கணும். அந்த சோ கால்டு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே யோசிச்சாதான் இதுக்கு விடிவு வரும். சரி, இந்த பக்கம் வரலாம். இப்போ இந்த நடிகர்கள், இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? இதில் நிறைய பேர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆக்டர்ஸ், அவங்க வேலையை செய்கிறாங்க. உன்னை யார் போய் கிளாப் பண்ண சொல்கிறது, உன்னை யார் மேலே ஏற சொல்கிறது, உன்னை யார் பாலாபிஷேகம் பண்ண சொல்கிறது, ஓன் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உண்மை, மறுக்கவே இல்லை. ஆக்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், சினி ஆர்டிஸ்ட், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அதுக்கு அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க, லீகலாக ஏர்ன் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டுறாங்க. அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கணும், மெசேஜ் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது சினிமாவில் இருக்குது. அதுக்குன்னு எல்லா சினிமாஸ்லேயும் எல்லா மூவிஸ்லேயும் மெசேஜை ஹீரோ சொல்லணும். ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி, அரிஸ்டாட்டில் மாதிரி, காந்தி மாதிரி, கால் மார்க்ஸ் மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்க என்டர்டெய்னர்ஸ் தான்.
அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, எந்த மாதிரி ரோல் வேணால் நடிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு லீகலாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஆனால் எத்திக்கலாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது எப்படி இருக்குது? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க, மாதம் அவருக்கு சம்பளம் 85,000 ரூபா, கம்மி தான். அவர் செய்கிற வேலை, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய சர்வீஸ் வச்சு பார்க்கும்போது அந்த பணம் ரொம்ப கம்மி. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நல்ல வேலை செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர், அந்த ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிக்கலாமா, நான் தான் காவல் தெய்வம், நான் இவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கேன், 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு போஸ்டர் அடிக்கலாமா? போஸ்டர் அடித்தா அவருக்கு வேலை போயிடும், ஏன்னா லீகலாக தப்பு. அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாது, புரியுதா? அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாட்டில், வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரியல் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆர்மி மென் இருக்காங்க, போலீஸ்மென் இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிவரேஜ் கிடையாது, அந்த ஃப்ரீடம் கிடையாது, அந்த லக்ஸுரி கிடையாது, வெளியே வர முடியாது, பேச முடியாது, விளம்பரப்படுத்த முடியாது, புரியுதா? ஆனால் இவங்க எல்லாமே அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அந்த சினிமா ஸ்டார்ஸ்க்கு அந்த லக்ஸுரி இருக்குது, தே ஆர் மேக்கிங் கேபிட்டல் அவுட் ஆஃப் இட். அதை வச்சு அவங்க விளம்பரம் பண்ணுறாங்கல்ல. சினிமா ஸ்டார்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த ஃபேன் பேஸ் தான், அந்த எமோஷன், அந்த சென்டிமெண்ட். அவங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த படம் பெட்டராக ஓடும், அதனால் இவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அதிகமாக. அப்போ இவங்களோட கரியரே அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேட்ரனேஜை நம்பி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு வேளை கவர்மெண்ட் ரூல் எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன், சினிமா தேட்டருக்குள்ளே நீங்கள் சைலண்ட்டாக உள்ளே போனால் சைலண்ட்டாக வெளியே வரணும், சத்தம் போட்டிங்கன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடும், ஜெயிலில் போட்டுருன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த சினிமா ஆக்டர்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸ் அடி வாங்குமா இல்லையா? கண்டிப்பாக சம்பளம் ரெடியூஸ் ஆகிடும், இப்போ வாங்குற மாதிரி வாங்க முடியாது. அப்போது தே ஆர் மேக்கிங் கேபிட்டல் அவுட் ஆஃப் த பேட்ரனேஜ். அப்போது இந்த லக்ஸுரி மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்போது இவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆக்டர் சரத்குமார், அவரை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு பாடி பில்டராக இருந்தார். அவரை பார்த்து நிறைய பேர் பாடி பில்டிங் எடுத்திருக்காங்க நம்ம ஊரில். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைலாம் அவங்களுக்கு வந்திருக்கு, இந்த பாடி பில்டிங்கை ப்ரொஃபஷனாக எடுப்பாங்க, ரயில்வேஸ் இதெல்லாம் போய் சேர்ந்தாங்க. சரத்குமார் வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ். நான் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரம்மி விளையாட்டுக்கு அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. லீகலாக பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், ஆனால் எத்திக்கலாக பார்த்தீங்கன்னா அது சரி கிடையாது. ஸோ சரத்குமார் சார் இதை கொஞ்சம் யோசிச்சா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அஜித் விஜய், இவங்க ரெண்டு பேரும் நல்ல உழைப்பாளிகள். ஆனால் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி இவங்க யோசிக்கணும். ஒரு பையன் ட்ரக் மேலே ஏறுறான், கீழே விழறான், சாகிறான், பாலை எடுத்து ஊற்றுறாங்க, இதை கண்டிப்பாக இவங்க பார்ப்பாங்க. நான் அதை பேச மாட்டேன், எனக்கு டியூட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, தப்பு. ஏன்னா தே ஆர் மேக்கிங் கேபிட்டல் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து அவங்க லாபத்தை எடுக்கிறாங்க. இந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் அவங்களுடைய கரியர் ஓடுது. அப்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கார்பரேட் கம்பெனிஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதே தான் இங்கேயும். இப்போ குறைஞ்சபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வைக்கலாம், இல்லை அன்அஃபிஷியல் சேனல்ஸ் மூலமாக இந்த சோ கால்டு ஃபேன்ஸ் கிட்ட பேசலாம், இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, அவங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக்காதீங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு மெசேஜாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். சில பேர் இதுலேயும் ஆர்கியூ பண்ணுவாங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லணும், அவங்களுக்கு அந்த கடமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. கையில் பவர் சக்தி இருக்கும்போது பொறுப்பும் கூட வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சிட்டி ஃபுல்லாக இல்லை ஊர் ஃபுல்லாக நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக எங்கே வேணும்னாலும் நியூட் இமேஜஸை யார் வேணால் ஒட்டலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஹைபாத்தட்டிக்கலாக சொல்கிறேன், நியூட் இமேஜஸ். ஸோ அந்த நிர்வாணமான அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யார் வேணால் ஒட்டலாங்க, போர்னோகிராஃபியை வச்சு பப்ளிக்கில் பார்க்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுதுன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அது சரியாக இருக்குமா? ஒருவேளை கவர்மெண்ட் அலோவ் பண்ணலன்னா கூட இதை நிறைய பேர் ஃபோனில் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறது சரியாக இருக்குமா? இங்கே தான் வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே அப்ளை ஆகும். அப்போது அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க, பொறுப்பில் இருக்கவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். சின்ன பையன் அவனை வந்து போர்னோகிராஃபிக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் அவன் பார்க்க தான் செய்வான். அப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். யார் கையில் அதிகாரம் இருக்குது, யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், யாரால் மேனேஜ் பண்ண முடியுமோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ஒரு கைடாக இருக்கணும். அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இப்போ அஜித், விஜய் இவங்கள மாதிரி நடிகருக்கெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்பொனன்ஷியலாக ஏர்ன் பண்ணுறாங்க. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு அந்தளவு நாலேஜ் கிடையாது. நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன், அவ்வளோதான். நல்ல ஒரு சினிமா இருக்குன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ். பட் என்னுடைய நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன், இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த் ஒரு 30 வருஷத்தில்
150 ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் சராசரி 5 படம் நடித்தாங்க. அஜித் விஜய் பார்த்தீங்கன்னா இவங்களும் 30 வருஷம் முடிக்க போகிறாங்க. ஆனால் ஒரு 60-65 மூவிஸ் தான் முடிச்சிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மூவி தான் முடிக்கிறாங்க. அப்போது இந்த இன்புட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒருவேளை இதுவுமே ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். நம்பர் ஆஃப் மூவிஸ் கம்மியாக போகும். ஒரு படத்தையும் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இதை பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸியாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மேபி இவங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு மற்ற சில ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ரீசனாக இருக்கலாம். டைரக்டர்ஸ், அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ், இவங்களுமே ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஆனாலும் இந்த தனிநபர்களாகிய இந்த ஆக்டர்ஸ்க்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது. சயின்டிஃபிக் டெம்பரை நம்ம வந்து இம்பைப் பண்ணணும். பாலை எடுத்து ஊற்றுறாங்க, சயின்டிஃபிக் டெம்பர் அது ரொம்ப மோசமான விஷயம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது கான்ஸ்டியூஷன். இந்த சினிமா வரும்போதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் போலீஸ்மேன் அட்டாக் பண்ணுறாங்க. போலீஸ்மேன் அட்டாக் பண்ணுறது ஆன்டி நேஷனல், ஸ்டேட்டை எதிராக செயல்படுறது. நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவலர்களை ஒரு சில பேர் அடிச்சிருக்காங்க இந்த 2 நாளில். இதெல்லாம் வந்து ரொம்பவே கண்டம் பண்ண வேண்டிய விஷயங்கள். இனியாவது இந்த சினிமா நடிகர்கள், ஸோ கால்டு சூப்பர் ஸ்டார்ஸ், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், அவங்களுக்கே இந்த விஷயம் சென்சிட்டிவான ஒன்று அப்படின்ற விழிப்புணர்வு வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்க குறைஞ்சபட்சம் அஃபிஷியல் சேனல்ஸ் மூலமாகவோ இல்லை அன்அஃபிஷியல் சேனல்ஸ் மூலமாகவோ இவங்களுடைய ஸோ கால்டு ஃபேன்ஸை ரீச் பண்ணி இந்த மாதிரி செய்யாதீங்க, பப்ளிக் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க, பேசிக் டிக்னிட்டி இருக்கணும், அரசை மதிக்கணும், லா அண்ட் ஆர்டரை மதிக்கணும். சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். எங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, அது போதும். எங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, கிளாப் பண்ணுறீங்க, அது போதும். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்களை சரியாக வழி நடத்துனாங்க அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நன்றி.